கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலன் கூறுகிறேன். உங்கள் ராசியில் ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் புதனாகிய அவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறார். உங்களுடன் 12ஆம் அதிபதி சூரிய பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறார். இந்த வாரம் இவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். உங்கள் ராசி அதிபதி புதன் 10ஆம் இட அதிபதியும் அவர் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு இந்த வாரம் பிரயாணங்களை வெளியூர் பயணங்களால் நன்மைகள் தருவார்கள். நீங்கள் வெளியூர் காரியங்கள் இருந்தால் உங்களுக்கு போனால் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மிக நல்ல பலன் உங்களுக்கு அவர் தருவார். நீங்கள் வெளியூர் சென்றால் உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்று வாருங்கள். வெளியூர் பயணங்களில் ஏதாவது முடிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் வெற்றிகரமாக ஜெயித்து வருவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் தன லாபங்கள், பொருள் வரவுகள், நல்ல செல்வாக்குகள், நல்ல வார்த்தைகள் பேச உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு வழங்குவார். சுக்கிர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல பலனை தந்து அவர் உங்கள் பண விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்களை செய்து தருவார். சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக இந்த வாரம் நல்லவரை. அடுத்து உங்கள் 3ஆம் இட அதிபதியும் அதாவது 8ஆம் இட அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவர் 10ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன். ஆனால் உங்கள் ராசிக்கு இவர் நல்லது செய்ய மாட்டார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் நல்ல பலன் கோச்சார விஷயத்தில் கிடையாது. உங்களுக்கு விரயங்களையும் தொழிலில் விரயங்களையும் மன பயத்தையும் அவர் உருவாக்குவார். 10ஆம் இடம் செவ்வாய் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இவற்றை எந்த சுபகிரக பார்வைகளும் பார்க்கவில்லை. இதனால் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு எந்தவித நல்ல பலனும் இந்த வாரம் உங்களுக்கு அளிக்க மாட்டார். அடுத்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இவர் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கவிருக்கிறார். 9ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக நல்ல பலன். உங்களுக்கு பாக்கிய ஸ்தானங்களையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் குரு பகவான் அவற்றை சரி செய்து விடுவார். எந்த தொல்லையும் இல்லாமல் இந்த வாரம் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாய் பார்ப்பதால் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சகோதர வகைகளிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு மன தைரியத்தையும் வீரத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு மிகவும் பெருமையும் புகழும் இருந்து அவர்களுக்கு எந்தவித கஷ்டம் இல்லாமல் அவர்கள் நல்லபடியாகவே இருப்பார்கள். அவர்களுக்கும் குரு பகவான் நல்ல ஆசீர்வாதத்தை வழங்கி உங்களுக்கு குரு பகவான் இந்த வாரம் எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை அளிக்கிறார். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட 6ஆம் இட அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு நல்ல பலனை. அவர் லட்சுமி கடாட்சத்தையும் உள்ள நல்ல பண வரவுகள் பொருள் வரவுகள் இவற்றை உங்களுக்கு தந்து மன தைரியத்தையும் கடன் நோய் பிரச்சனைகளை இருந்தாலும் அவற்றையும் சனி பகவான் எந்தவித தொல்லையும் தரமாட்டார். சனியால் உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கிடைக்க இருக்கிறது. இவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் அந்த இடத்தில் சிறிது கஷ்டம் நோய் வறுமை பிரச்சனைகள் 8ஆம் இட பலன் அவ்வளவு நல்லதாக அவர் பார்வைப்படுவது அவ்வளவு நல்லது அல்ல. இருந்தாலும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையும் சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாய் பார்க்கிறார். இது உங்களுக்கு அதிக விரயங்களை கொடுக்கும். சரியான தூக்கமின்மை இருக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் சற்று சந்திக்க வேண்டி இருக்கும். இதையும் நீங்கள் சமாளித்து முன்னேறுவீர்கள். அடுத்த 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை அதாவது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது உங்களுக்கு மிக இளைய சகோதர ஸ்தானம். உங்களுக்கு எதையும் சந்திக்கக்கூடிய தைரியங்களை உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். உங்களுக்கு மனதைரியம் வீரம் இவற்றைக்கு உடல் நல பிரச்சனை எது இருந்தாலும் குரு பகவான் உங்கள் 3ஆம் இடம் பார்ப்பதால் நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார். அடுத்து ராகு பகவான் அதாவது உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் உங்கள் மனைவிக்கு ஏதாவது உடல்நல தொல்லைகள் இருக்கும். அவற்றை மருத்துவ செலவுகள்
அவர்களால் சிறிது அவரை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் உடல்நலம் பாதிக்கப்படலாம். இந்த வாரம் உங்களுக்கு வைத்திய செலவுகள் மனைவி வகையில் இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை 4ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம், சங்கடங்கள் இவற்றையெல்லாம் உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் 4ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்ப்பதால் அவர் 4ஆம் பார்வையால் இருக்கும் கெடுபலன்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இவர் உங்கள் வீடு, வாகனம், தாய் இவற்றை சிறிது தொந்தரவுகளுக்கு தருவார். அவர் தாயினுடைய உறவுகளும் உங்களுக்கு பகை குணத்தில் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் பேசி சமாதானம் செய்யுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையும் சந்திக்கும் தைரியத்தையும் மன வலிமையையும் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்கள் புத்திர வகையில் உங்களுக்கு சில தொல்லைகள் இருக்கிறது. அவற்றையும் குரு பகவான் பார்த்துக் கொள்கிறார். எல்லாமே உங்களுக்கு குரு பகவானால் நீங்கள் அனைத்து வித நன்மைகளையும் பெறுவீர்கள். அடுத்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இவர் 11ஆம் அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். அடுத்து ஜென்ம ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு வருகிறார். 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் சஞ்சாரம் செய்வார். இவர் உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் ஒரு நாள் தருகிறார். 2ஆம் நாள் சந்திரன் உங்களுக்கு சில விரயங்களையும் பண கஷ்டங்களையும் தருவார். குரு பகவானால் அது தடுக்கப்படும். உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசிக்கு சஞ்சாரம் செய்வதால் குரு பகவான் உங்களுக்கு நல்லதே. சந்திரனால் ஏற்படும் கெடுபலன்களை அவர் தடுத்து விடுவார். 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 3ஆம் இட பலன்களை உங்களுக்கு நல்ல லாபங்களையும் சகோதரரால் நன்மைகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே வழங்குகிறார். உங்கள் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண கஷ்டங்கள் ஏதும் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக சந்திரன் இவர் விவசாயத்துறை விவசாயிகளுக்கும் நல்ல விளைச்சலையும் வியாபாரத்தில் நல்ல விவசாய பொருட்களில் எந்த நஷ்டம் இல்லாமலும் சந்திர பகவான் உங்களை அனைவரையும் காப்பார். அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. இவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு கோபத்தையும் உடல் பிரச்சனைகளையும் சூரிய பகவான் உங்களுக்கு உஷ்ணவியாதிகள் ஏற்பட பார்க்கும். சற்று வயிற்றில் தொந்தரவுகள் ஏற்படலாம். இவற்றையெல்லாம் சற்று ஆனால் குரு பகவான் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் தராது. ஓரளவு வைத்திய செலவுகள் இதை சமாளித்துக் கொள்ளுங்கள். உடலை செக்கப் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன்களை வழங்குகின்றன. ராகு பகவான் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு சிறிது துணை இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை குரு பகவான், சுக்கிர பகவான் அனைவருமே உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறார்கள். சந்திர பகவானும் நல்ல பலனை தருகிறார். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லவைகளே அதிகம் நடக்கிறது. சுபம்.